எதையும் ஈஸியா விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் தொடர்ந்து போராடி பாக்ஸ் ஆஃபீஸ் கிங்னு வந்து தன்னை நிரூபிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இத்தனைக்கும் வந்து கடந்த 1.5 ஆண்டுகள் 2 ஆண்டுகளா அவரோட படங்கள் வரல. அதாவது இந்த படம் வரும் அந்த படம் வரும்ட்டு. பட் இருந்தாலும் அவரோட டைஹார்ட் ஃபேன்ஸ் அவருக்கு வந்து அப்படியே தான் இருக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அஜித் வந்து இப்ப லேட்டஸ்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம். இந்த வெற்றிக்கு காரணம் வந்து தன்னுடைய மனைவி ஷாலினியை வந்து ஒரு பெரிய பங்கு வகிச்சிருக்காங்க. அது வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? சார், அதாவது கலைத்துறையில வந்து எந்த பேக்கப்பும் இல்லாம வந்த கலைஞர்கள்ல வந்து நிறைய பேர் வெற்றி அடையிறது இல்ல. அந்த வெற்றின்றது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல. பல தியாகங்களை செஞ்சு அந்த வெற்றின்ற பொக்கிஷத்தை அடையிறதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் அவ்வளவு அவங்களோட பங்கு இருக்கும். மோரோவர் ஷாலினி வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் எல்லா கணவருக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாங்க. ஒரு ஆணுக்கு வெற்றிக்கு பின்னால ஒரு பெண் இருப்பாங்கன்னு வாங்க தெரியுங்களா. அவரோட பேஷன் கனவை வந்து வெற்றி அடையறதுக்கு ஷாலினி